ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி M4 அண்ட் M3 அரியர் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது, அதுவும் ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் பாஸ் மார்க்காச்சும் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸில் இந்த மிஸ்டேக்காக பண்ணாதீங்க, அதெல்லாம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் 4th செமஸ்டர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா M4 பேப்பர் கரண்ட் பேப்பர் வந்து காலையில் எக்ஸாம்ஸ் இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி அரியர் பேப்பர் இருக்கும். அதில் நிறைய பேருக்கு வந்து M3 பேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நெகட்டிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் சீனியர்ஸே சொல்லியிருப்பாங்க, இந்த பேப்பரில் அரியர் வச்சா கஷ்டம், அதனால் கஷ்டமாக தான் இருக்கும், நானே அரியர் வச்சு இப்போ வரைக்கும் கிளியர் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ். ஸோ அப்போ அந்த பேப்பரில் அவங்க பாஸ் ஆகலாம் அப்படின்னா எல்லாருமே பாஸ் ஆகாமல் இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் ஆகவும் செஞ்சுருப்பாங்க. அதனால் உங்களால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம படித்தா கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறக்காக நெகட்டிவாக வந்து நினச்சிட்டு கொஸ்டின் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எப்பயுமே நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா அந்த வேலை போயிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களோடவே எப்பயுமே கரெக்டான வேலை தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் தான் வரும். 100% நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி 200% உங்கள் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக டைம் வந்து ரொம்ப எடுக்காது. ஆனால் ஒரு சம்மில் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கே ரொம்ப நேரம் வந்து டைம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கொஸ்டின் சப்போஸ் நீங்கள் தப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டைமிங்கை வந்து நம்ம எந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 15 மினிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, 17 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருக்கப்போ சப்போஸ் லேட் ஆச்சு அப்படின்னா இந்த 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். அதே மாதிரி டைம் கால்குலேஷன் மொத்த பேப்பருக்குமே வந்து போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டை வந்து ரீசெக்அப் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் நீங்களே உங்களுக்கு தெரியாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்ததாக தான் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் பதட்டத்துலையோ இல்லை அவசரத்துலையோ இல்லை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி அனெக்ஸர்லாம் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே ஃபில் பண்ண பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே எழுதிட்டு முன்னாடி டிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி அரியர் பேப்பரை அரியர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கரண்ட் பேப்பர் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுங்கிறக்காக குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாமல் எல்லாத்தோட ஃபார்முலாஸையும் முடிஞ்சளவு பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒன்று, செகண்ட் செமஸ்டருக்குரிய M2 பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து ஓரளவு ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கான்ஃபிடென்ட்டோட இருங்க, உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலேஷன் 2013 கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அது மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் லாஸ்ட் ரெகுலேஷனுக்கு முன்னாடி உள்ள ரெகுலேஷனோட கொஸ்டின் கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லை அந்த டைம் அந்த கொஸ்டின் இருந்துருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். இல்லை ரெகுலேஷன் 2017 முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிங்க அப்படின்னா ஒரே சம்ஸோ இல்லை பல சம்ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ பல மாடல்ஸோ இல்லை பல மெத்தட்ஸ்லேயும் வந்து பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரே சமயம் 10 தடவை செய்கிறத விட ஒரு மெத்தட்லேயே டிஃப்ரெண்ட் சம்ஸ் இருக்கும், இல்லை ஒரே மாடல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும், அதை வந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், தெரியாத கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதாதீங்க. அதேமாதிரி கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் பாதிலே செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. அது உங்களோட பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனே மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போகிறீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி உள்ளே செய்கிறப்போ அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்து கிவன் தட் சொல்லி அவங்க கொஸ்டினில் கொடுத்துக்க எழுதிட்டு ஏதாச்சும் மெயினான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பாக்ஸ் போட்டு காட்டுங்க. எங்கே பாக்ஸ் போட்டு காட்டக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஒரு இடத்துல ஆன்சர் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாக்ஸ் போட்டு காட்டாங்க. ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். இப்போ வந்து லாஸு, ஃபார்முலா, எக்ஸ்பிரஷன், சிம்பிள் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரியல் டைமில் அந்த லாஜிக் வச்சு எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளமேட்டிக்கோட அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லாவை கண்டிப்பாக வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாஸ்லாம் பாக்ஸ் போட்டு காட்டுங்க, ஆன்சரை பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ணி காட்டுங்க.
ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக ஒரு சம் செய்றீங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருங்க. ஆன்சர் தப்பாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் அந்த மாடல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடாக அட்டன் பண்ணுங்கள், ஷுவராக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பயப்படாமல் பதட்டப்படாமல் எழுதுங்க. 3 மணி நேரம் உங்களுக்கு தான் இருக்குது. கொஸ்டினை நல்லா வந்து படித்து கரெக்டாக வந்து தெளிவாக ஆன்சர் கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியவே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதை வந்து கரெக்டாக வந்து ஸ்டெப் வைஸாக மட்டும் கொண்டு போங்க. நீங்கள் கண்டிப்பாக 5 யூனிட்டில் 5 யூனிட்டோட ஃபார்முலாஸும் கவர் பண்ணியிருப்பீங்க, ஓரளவு பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு போன மெத்தடில் கேட்டிருக்க மாட்டாங்க, பட் அந்த மாடல் வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மாடலோட ஃபார்முலாஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கொண்டு வாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். அப்படி ஆன்சர் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் செஞ்சிருப்பீங்க, அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மிஸ்டேக்ஸை எப்பயுமே வந்து போல்டாக காட்டாதீங்க. நிறைய பேர் அந்த ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க, அந்த ஃபார்முலாவுக்கு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த டைமில் அந்த ஃபார்முலாவுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இல்லை தப்பான ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துடும். அதனால் மிஸ்டேக்ஸாக இருக்குது இல்லை இந்த ஃபார்முலா டவுட்டாக இருக்குது அப்படின்னா பாக்ஸ் போட்டு காட்டாதீங்க. மெஜாரிட்டியாக அந்த தப்பை பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரைக் போட்டு எங்கேயுமே எழுதாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் எக்ஸாம்ஸில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதியில் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகவே கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி கண்டிப்பாக எழுதாதீங்க. தெரியாத கொஸ்டின் லாஸ்ட் எழுத பாருங்க. எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கஷ்டமாகவே கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாலும் தெரிஞ்ச கொஸ்டின் வந்துடும். அதை ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் போக பாருங்கள். ஸோ அதே மாதிரி எப்போயே சொல்கிறதா, நீங்கள் ஒரு டாப்பராக இருக்கலாம் இல்லை வீக்கராக இருக்கலாம், அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. யாராக இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களுமே அந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயண்ட்டாக வந்து மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களோட ஒர்க் அவுட்டில் வந்து எஃபோர்ட் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க்ஸ் தான் வரும். இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இன்னும் படிக்கல அப்படின்னாலும் இனிமேல் வந்து பார்க்க ஆரம்பிங்க, உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். 5 யூனிட்டில் இருக்க ஃபார்முலாஸை கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. 2-3 யூனிட்ஸ் அவாய்ட் பண்ணுறேன் இல்லை 1 யூனிட் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த யூனிட்டில் இருக்க ஃபார்முலாஸை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க, கண்டிப்பாக உங்களை நம்பினீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்க பாசிட்டிவ் வந்து குறைச்சிறாங்க. ஸோ இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா அது கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எழுதிருப்பீங்க, அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் அது கஷ்டமாக தான் இருக்கும். அதை நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டும் இப்படி தான், மேக்ஸும் இப்படி தான். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃப்ளூயண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்கும், அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ஃபஸ்ட்டு கேளுங்க. உங்களை ஃபஸ்ட்டு மோட்டிவேட் நீங்களே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் சொல்கிறேன், அந்த லைனை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அதாவது காலம் கடந்து போனாலும் கவலைப்பட்டு நிற்காது, கனவு ஜெயிக்க வேண்டும்னா கண்ணை மூடி தூங்காது. இந்த லைனை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம், இன்றைக்கி நைட்டு முடிஞ்சாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்காக வந்து தூங்காமல் ஒர்க் அவுட் பண்ணாங்க, முடிஞ்சாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்து எல்லா கான்செப்ட்டையும் ஓவரால் நாளைக்கு காலையில் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு ரீசெக்அப் பண்ணிடுங்க. ஸோ கொஸ்டின் முடிஞ்சாலும் ஈஸியாக தான் வரும். ஸோ என்னோட கெஸிங் படி கொஞ்சம் மீடியமாக வர சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் நல்லா பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு போன மாடல்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.